ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுகளும் போடுறது பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்களுடைய இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் போடுறது கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு பதிவுகளிலும் நம்ம சொல்கிறத பார்த்துட்டு நிறைய கால்ஸ் நமக்கு வருது. நிறைய பையர்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டி பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டி நீங்கள் போடுறதுலேயும் சொல்கிறது, அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட எங்களை கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எல்லாமே பண்ணனா ரியல் எஸ்டேட் வியாபாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கிக்கிறோம். நம்ம யூடியூப் சேனலில் எப்போவுமே அவங்களுடைய இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் போட மாட்டோம். அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சென்னை போரூர் அடுத்து போரூர் கார்டன் சொல்லுவாங்க. போரூர் கார்டனில் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. அது எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டு வித் பில்டிங்கோடு வந்திருக்குதுங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கமர்ஷியலாகவும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. டபுள் பெட்ரூமில் ரொம்ப ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 60 அடி ரோடுங்க. இந்த 60 அடி ரோடு ஒரு சைடும், மறுபுறம் பார்த்திங்கன்னா 16 அடி ரோடு இன்னொரு சைடும். சவுத் ஃபேஸிங்கை பார்த்து 60 அடி ரோடு இருக்குதுங்க. அந்த 60 அடி ரோட்டில் 33 அடி ஃப்ரண்டேஜ் வருங்க. 16 அடி ரோட்டில் 40 அடி ஃப்ரண்டேஜ் வரும். அப்போ லேண்டோட டைமென்ஷன் நீங்களே கணக்கு போட்டிருப்பீங்க. 33க்கு 40ங்க. லேண்டோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட், அதாவது மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1320 சதுரடிங்க. இந்த இடம் பக்காவான சிஎம்டிஏ அப்ரூவ்டு உள்ள இடம் தாங்க. அதனால் இந்த இடத்துக்கு பேங்க் லோன் கண்டிப்பாக கிடைக்கும். பேங்க் லோன் எலிஜிபிள் ப்ராப்பர்ட்டி தான். அதுவும் இல்லாமல் இந்த இடத்தின் உரிமையாளர், இந்த ப்ராப்பர்ட்டியோட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் தான் லோன் வாங்கியிருக்காங்க. ஒரு பேங்க் லோன் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக லீகல், அதாவது டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருந்தால் மட்டும்தான் லோன் கொடுப்பாங்க. அதனால் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பில்டிங், அதாவது லேண்டு அப்ரூவ்டு தான், பில்டிங்கு பிளான் அப்ரூவ் வாங்கி தான் கட்டியிருக்கிறாங்க. அதனால் நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி தாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் ஏரியாவில் யாராவது இடம் வாங்க நினைக்கிறவங்க, கீழே ரெண்டல் இன்கம், அது கமர்ஷியல் இருக்கங்காட்டி, ஷாப் இருக்குங்காட்டி கீழே வாடகை வரட்டும், மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எங்களுக்கு வீடாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை பில்டிங் ப்ராப்பர்ட்டி காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். கூட்டிகிட்டு வந்து காட்டுவாங்க. நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். நான் ஏற்கனவே முன்னாடி சில விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தாங்க தரேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை பார்த்தீங்கன்னா 2,60,00,000 செல்லிங் ப்ரைஸ் சொல்லிவிட்டு 2,50 கோடி ரூபா அப்படிங்கிறத ஃபைனல் ப்ரைஸாக அந்த வீட்டின் உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க. 2,50 கோடி ரூபாய்க்கு கீழே கண்டிப்பாக குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர் என்ன சொல்கிறாங்களோ, என்ன செல்லிங் ப்ரைஸ், என்ன ஃபைனல் ப்ரைஸ்னு சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனல் பதிவுகளில் சொல்கிறோம். அதனால் சில பேர் என்னப்பாங்கன்னா, நம்மளே அவங்க ஓனர் ரேட் சொல்லிட்டாங்க, ஃபைனல் ரேட்டு இதை சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ எங்களுக்கு அதுக்கு கீழே கிடைக்குமான்னு சில பேர் கேட்குறாங்க. தயவு செஞ்சு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல் பண்ணனா கூட நீங்கள் சொல்லக்கூடிய, அதாவது செல்லிங் ப்ரைஸ் ஒன்று வச்சுருப்பீங்க, இல்லை ஃபைனல் ப்ரைஸ்னு ஒன்று வச்சுருப்பீங்க. இப்போ ஃபைனல் ப்ரைஸ் என்னங்க சொன்ன ஒரு பாடும் யாராக இருந்தாலுமே ரேட்டை குறைச்சி கேட்டால் நீங்கள் ஒரு வேளை இடம் விற்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்களும் வருத்தப்படுவீங்க. அதனால் ஓனரோட மென்டாலிட்டி என்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு மேலே வேணும்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் கொடுத்துட்றேன். நீங்கள் நேரில் பேசிக்கிங்க. போரூர் கார்டனில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப டீசெண்டாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த பில்டிங்கோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் தான் ஆச்சு. 4 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் தான். அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.